அத்தியாயம் 11. இருள் சூழ்ந்த மண்டபம். பங்களாவின் பழைய மண்டபத்தில் ஒரு புயல் வீசுவது போல பரபரப்பாக இருந்தது. வெளியே வானம் கருங்கடல் போல அலைந்து கொண்டிருந்தது. மின்னல் ஒளி ஒவ்வொரு நொடியும் அந்த பெரிய மாளிகையின் சுவற்றை பிளந்தது போல பளிச்சென்று பிரகாசித்தது. மண்டபத்தின் நடுவே முகமுடி அணிந்த நபர் நின்றிருந்தான். அவனது கண்களில் இருளை கிழித்து காயும் சுடரை போல பளபளத்தது. கையில் நீண்ட வாள், மற்றொரு கையில் பழைய தோளால் கட்டப்பட்ட ஒரு டைரி. விஜய், சுதா, குமார் மூவரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள். சண்டையின் தொடக்கம். விஜய் திடீரென கத்தினான், அந்த டைரி இந்த குடும்பத்துடையது. முகமுடி நபர் சிரித்தான். உங்க குடும்பத்துக்கு என்னை மறந்துவிடும் உரிமையே கிடையாது. இந்த டைரி உங்க வாழ்வின் அடிப்படை. ஆனால் உங்களுக்கு தெரியக்கூடாத ரகசியம் இதில் எழுதப்பட்டிருக்கு. விஜய் முனைந்து அவன் கையை பிடிக்க முயன்றான். ஆனால் முகமுடி நபர் திடீரென வாளை அசைத்தான். உலோக சத்தம் சுவரில் மோதியது. மின்விளக்குகள் அந்த அதிர்ச்சியில் ஒன்றன் பின் ஒன்றாக அணைந்தது. மண்டபம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. மின்னலின் ஒளியில் மட்டும் சில நொடிகள் காட்சிகள் தெரிந்தன. விஜய் ஒரு பக்கத்தில், குமார் மறுபக்கத்தில். சுதா சுவரை தாங்கி கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தாள். வாள் சுழலும் சத்தம், மரப்பொருட்கள் இடிந்து விழும் சத்தம். சுதா குரல், விஜய் கவனமாயிரு, அவரிடம் வாள் இருக்கு. விஜய் ஒரு நாற்காலியை தூக்கி அவன் மீது வீசினான். சத்தம் கேட்டு முகமுடி நபர் தப்பினான். இருளில் அவன் குரல் மட்டும் ஒலித்தது, உங்கள் குடும்பத்தின் இரத்தத்தின் இரண்டாவது வாரிசு இருக்கான். ஆனால் யாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரியாது. இந்த டைரியில தான் அவன் பெயர் எழுதப்பட்டிருக்கு. குமார் கத்தினான், எங்களுக்கு உன் விளையாட்டு தேவையில்லை, அந்த டைரியை கொடு. முகமுடி நபர் சிரித்தான். குமார், நீதான் அதிக ஆவலா இருக்க. ஏன் தெரியுமா? நீதான் அந்த உண்மைக்கு மிகவும் அருகில் இருக்கிறவன். ஆனால் உன் தலையில் மின்னல் விழுந்தாலும் உனக்கு அந்த பெயரை படிக்க முடியாது. அவன் டைரியை மேலே தூக்கினான். மின்னல் ஒளியில் ஒரு கணம் அதன் சிதைந்த பக்கம் தெரிந்தது. அதில் சில இடங்களில் இரத்தக்கரை இருந்தது போல இருந்தது. சுதா நடுங்கிய குரலில், இந்த மாதிரி யாரோ எதற்காக எங்கள் குடும்பத்தை சிதைக்கிறார்கள்? முகமுடி நபர் குரல் தாழ்த்தி பாம்பு பிசையும் சத்தம் போல சொன்னான். ஏனென்றால் உங்கள் குடும்பம் ஒரு பெரிய குற்றத்தை மறைத்திருக்கின்றது. அந்த குற்றத்திற்கு பரிகாரம் எதுவும் செய்யவில்லை. உன் அப்பா பிறவிக்கே மாசுபடுத்தியவன். அதற்கு அவன் மகன் தண்டனையை அனுபவிக்கணும். விஜய் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் சத்தமாக கத்தினான். யாரு நீ? அவங்களோட ரத்தத்தை பற்றி இவ்வளோ தெரிந்து பேசுறியே, உனக்கு என்ன உரிமை இருக்கு? முகமுடி நபர் சிரித்தான். எனக்கு உரிமை இல்லையா? உங்க குடும்பம் என்னை யாரென்று மறந்து விட்டதுதான் உங்கள் மிகப்பெரிய பிழை. ஆனால் நான் மறக்கவில்லை. முகமுடி நபர் திடீரென டைரியில் ஒரு பக்கத்தை கிழித்தான். அதில் எழுதப்பட்டிருந்த சில வரிகளை சத்தமாக வாசித்தான். என் இரண்டாவது மகனின் பெயர் யாரும் அறியக்கூடாது. அவன் பிறப்பு என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு. இந்த ரகசியம் வெளியில் வந்தால் என் பேரரசு சிதைந்து போகும். அவனது சிரிப்பு மண்டபத்தை சிதைத்தது. பாத்தீங்களா, உங்க குடும்பம் எவ்வளவு தூய்மை இல்லாதது. உங்க அப்பா தானே சொல்றாரு. அந்த இரண்டாவது மகன் யார் தெரியுமா? அவன் நிறுத்தினான். இருள் நிறைந்த அந்த நொடி அனைவரும் இதயத்தை உறைய வைத்தது. விஜய் பாய்ந்து அவன் கையை பிடித்தான். இருவரும் தரையில் உருண்டனர். வாள் ஒதுங்கி தரையில் விழுந்தது. குமார் உடனே ஓடி அதை எடுத்து கொண்டான். அதில் முகமுடி நபர் விஜயின் காதில் சற்று சிரிப்புடன் கிசுகிசுத்தான். என் பெயரை சொன்னவுடன் உன் உயிரை வாங்கிடுவேன். உன் சகோதரன் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. விஜய் திடுக்கிட்டான். சகோதரனா? என்ன அர்த்தம்? முகமுடி நபர் சிரித்தபடி அவனை தள்ளிவிட்டு இருளில் மறைந்தான். மின்னல் ஒளி மீண்டும் பிரகாசித்தது. முகமுடி நபர் கதவின் முன் நின்று கொண்டிருந்தான். அந்த டைரியில் எழுதப்பட்டுள்ள பெயரை யாராவது படித்துவிட்டால் உங்கள் குடும்பம் இரண்டாக பிளந்து போய்விடும். உங்களுக்குள் ஒருவன் தான் உண்மையான வாரிசு. யாரென்று கண்டுபிடிக்க தைரியம் இருந்தால் என்னை பின்தொடருங்கள். அவன் சிரித்தபடி வெளியில் புயல் இருளுக்குள் மறைந்தான். அத்தியாயம் 12. மாளிகையின் அந்த பழைய சிறையில் மீண்டும் ஒரு இரவு விழுந்தது. காற்றில் ஒரு அடர்ந்த அச்சம். விஜய் அந்த பழைய அறைக்குள் நுழைந்தபோது கையில் இருந்த விளக்கில் ஒளி சுவர்களில் நடுங்கியது. அவர் மனதில் ஒரு கேள்வி மட்டும்.
இந்த கொலைக்காரன் யார்? குடும்பத்தை அழிப்பதற்கான காரணம் என்ன? சுதா அருகே வந்து கிசுகிசுத்தாள். சார், இங்கே எல்லாம் விசித்திரமாக நடக்குது. நேத்து ராத்திரி நான் பார்த்தேன். முகமுடி போட்டவன் மேல் மாடிக்கு போயிருந்தான். விஜய் உடனே கேள்வி கேட்டார். முகமுடி போட்டவனா? சரியா பாத்தியா? ஆமாம் சார். ஆனால் அவன் நடந்த விதம், அவன் உயரம் ஏதோ நம்ம வீட்டில் இருக்கும் ஒருவரை போலதான் இருந்தது. அந்த சொல் விஜயின் நெஞ்சில் புயலாக அடித்தது. கொலைகாரன் வெளியிலிருந்து வரவில்லை. அவன் இந்த வீட்டிலிருந்த ஒருவன். அந்த வேளையில் திடீரென்று மேல் மாடியிலிருந்து கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டது. இருவரும் ஓடி மேலே சென்றனர். அந்த வழித்தடம் இருண்டு இருந்தது. தொலைவில் கருப்பு ஆடை அணிந்த, முகமுடி அணிந்த ஒரு உருவம் ஓடிப்போவதை விஜய் கண்டான். நில்லுடா என்று குரல் கொடுத்தான். முகமுடி நபர் சுவர்களை தாண்டி பறந்தது போல் ஓடினான். விஜய் கதவை திறந்து பார்த்தான். அது பழைய அடுக்குமாடி அறை. உள்ளே இருட்டு. மூச்சின் சத்தம் மட்டும் கேட்கிறது. விஜய் மெதுவாக கையில் இருந்த துப்பாக்கியை உயர்த்தி சொன்னான். நீ எங்கிருந்து வந்தவனானாலும் பரவாயில்லை. உன் முகத்தை இன்றிரவு கண்டே ஆக வேண்டும். அப்பொழுது விளக்கு அணைந்தது. அரை முழுக்க கருப்பு. சில வினாடிகள் கழித்து ஒரு குளிர்ந்த குரல் கேட்டது. விஜய், நீ எவ்வளவு தைரியமாக வந்தாலும் இந்த குடும்ப ரகசியத்தை நீ தாங்க முடியாது. விஜய் வியப்புடன் கேட்டான். நீ யார்? உன் முகத்தை காட்ட முடியாதா? உன் முகத்தை காட்ட ஏன் பயப்படுகிறாய்? முகம் காட்டினால் உனக்கு நம்பிக்கை குலைந்துவிடும். உன் சகோதரனும் உன்னை காப்பாற்ற முடியாது என்றான். உன் வாழ்க்கையை இந்த குடும்பத்தோடு பிணைந்திருக்கிறது. நீ உன்னை அறியாதவரை இந்த கொலைகள் நின்றுவிடாது. விஜயின் நெஞ்சு துடித்தது. என்னை பற்றியா? என் வாழ்க்கை இந்த குடும்பத்தோடு பிணைப்பா? சண்டை நடுவே திடீரென்று கதவின் மறுபக்கம் சுதா கத்தினாள். சார், கவனமாக இருங்கள். அவள் கதவை உடைத்து உள்ளே வந்தாள். விஜய் மூச்சை சீராக்கி சுதாவை நோக்கி பார்த்தான். அவன் சொன்னது உண்மையா? என் குடும்ப வாழ்க்கை இந்த குடும்பத்தோடு பிணைந்திருக்கிறதா? சுதா குழப்பமடைந்தாள். எனக்கு புரியல சார். ஆனா ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இந்த குடும்பத்தில் நடந்த பழைய விஷயங்களை நான் உங்களிடம் மறைக்கிறார்கள். விஜய் உறுதியுடன் சொன்னார். சரி, நாளைதான் இறுதி. யார் அந்த முகமுடி நபர்? என்ன அந்த ரகசியம்? எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். அத்தியாயம் 13. மாளிகையின் மாளிகையின் அடிக்கட்டில் புயல் சத்தத்தோடு விளக்குகள் ஆடியபடி விஜய், குமார், சுதா மூவரும் ஒரே சுவாசத்தில் அச்சத்தோடு நின்றிருந்தார்கள். முகமுடி மனிதன் கையில் இரத்தத்தில் கரைந்த வாள். சண்டை வெடித்தது. குமார் அவனை பிடிக்க பாய சுதா கண்ணீரோடு அலறினாள். விஜய் விளக்கை உயர்த்திய போது முகமுடி கிழிந்து தரையில் விழுந்தது. அங்கு தெரிந்த முகம். அதிர்ச்சியும் கேள்வியும் விஜயை நடுங்கினான். ஏனென்றால் அந்த முகம் விஜய் முகத்தை ஒத்தே இருந்தது. இருவரும் இரட்டையர்கள். விஜய் மிகவும் கோபத்துடன் ஆக்ரோஷமாக கேட்டான். யார் நீ? என்னை போலவே இருக்கிறாய் என்று. அப்பொழுதுதான் அந்த உண்மை வெளிப்பட்டது. ஆம், விஜயும் அருணும் இரட்டையர்கள். மாலாதான் அவனுடைய தாய். இந்த உண்மை விஜய்க்கு தெரியாது. விஜய், நீயோ ஒரு சிறந்த துப்பறிவாளனாக வளர்ந்தாய். இந்த குடும்பம் என்னையும் உன்னையும், ஏன் நம் அம்மாவையும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. உன் தந்தை நான் இருக்கிறேன் என்று உலகத்திடம் சொல்ல தயங்கினார். அவமானம் என்ற பெயரில் என்னை, உன்னை, அம்மாவை தொலைத்தார். நீ சிறுவனாக இருந்தபொழுதே உன்னை வேறொருவருக்கு தத்து கொடுத்து வேறொரு நகரத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். நீ எதையும் அறியாமல் வளர்ந்தாய். ஆனால் நானும் அம்மாவும் இங்கே மறைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வெளியே வீசப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் எரிந்து கொண்டே இருந்தேன். விதியின் விளையாட்டு. தெரிந்தோ தெரியாமலோ இந்த கொலைகளை கண்டுபிடிப்பதற்காக அதிகாரியாக நீயே வந்துவிட்டாய். நீயோ நீதிக்காக போராடும் அதிகாரி. ஆனால் நான் என்னை மறுத்த இந்த குடும்பத்திற்கே சாபமாக மாறினேன். இங்குள்ள எல்லோரும் என் பிறப்பை மறந்துவிட்டனர். அதனால்தான் முகமுடி அணிந்தேன்.
அந்த முகமுடி என் வாழ்வின் அடையாளம். அதனால்தான் நான் ஒவ்வொருவரையும் கொன்றேன். என் வழி தெரியாமல் போனாலும் என் சாபம் அவர்களை தேடிக்கொன்றது. சுதா அண்ணனின் முன் நின்று அழுதாள். உன் வழி புரிகிறது. ஆனால் உயிரை பறிப்பதனால் என்ன கிடைத்தது? அண்ணன் வெறியோடு பாய்ந்தான். விஜய் துப்பாக்கியை உயர்த்தினான். நீ என் அண்ணன். சட்டத்துக்கு விரோதமாக நடப்பவனை காப்பாற்ற முடியாது. சில வினாடிகள் வாள் சுட்டு சத்தம். முகமுடி மனிதன் தரையில் விழுந்தான். விஜய், நீ வெளிச்சத்தில் வாழ்ந்தாய், நான் இருளில். இரண்டில் ஒன்றுதான் உயிரோடு இருக்க முடியும். இன்று அந்த உண்மை வெளிப்பட்டது. விஜய் கண்களில் நீர் நிரம்பியது. நான் என் அண்ணனை தண்டித்தேன். ஆனால் அவன் தவறை உருவாக்கியது அந்த ரகசியம்தான். சுதா கண்ணீரை துடைக்க முகமுடி கிழிந்து விட்டது. இனி இந்த வீட்டின் ரகசியம் இல்லை. ஆனால் அவன் வழியின் நிழல் எப்போதும் இங்கே நிற்கும். வெளியில் புயல் அடங்கியது. கதிரவன் உதயமானான். மாளிகையின் மீது புதிய ஒளி விழுந்தது. தொடரும்.